சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல நம்ம தக்காளி சேமியா பண்ண போறோம். ஒரு பெர்ஃபெக்ட்டான பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லன்னா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் செஞ்சா நைட்டு வரைக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கு முதல்ல 1 1/2 கப் சேமியா எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்க. இப்படி ரோஸ்ட் பண்ணுறதுனால இந்த சேமியா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இப்போ ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு, ஆயில் ஊற்றிட்டு வறுத்த சேமியாவை போட்டுட்டு இது 80% மட்டும் வேகணும். நீங்கள் ஒரு 3 நிமிஷம் இதை குக் பண்ணிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் இதை வந்து கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிடணும். தண்ணியை வடித்ததுக்கப்புறமா நல்ல கோல்டு வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா அது ஒன்றோட ஒன்று ஓட்டாமல் பெர்ஃபெக்டாக வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பதம். 3 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடும், ரொம்ப நேரம் ஆகாது. இதை வந்து நான் சொன்ன மாதிரி தண்ணியை கொஞ்சம் கூட இல்லாமல் வடிச்சிடணும். மிக்சியில் வரமிளகாய், தக்காளி போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எப்பவும் போல் அதை நல்லா வறுக்கணும். தேவைப்பட்டால் முந்திரி, நிலக்கடலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வேணுன்னா வரமிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள், நீங்கள் கரம் மசாலா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுது இதை போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு குக் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் மூடி வச்சு கூட குக் பண்ணலாம். இதுவுமே 3 to 4 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா அந்த சுண்டி வரும். அப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஆயில் ரொம்ப பிரியணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சேமியாவை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸில் அந்த தக்காளியோட ஜூஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த சேமியா வந்து பார்த்திங்கன்னா கலருமே ரெட்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேமியா வந்து அந்த வெள்ளையாக தெரியாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் சிப்ஸோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிக்கிலோ வச்சும் நீங்கள் சாப்பிட்லாம். நம்ம எப்போவுமே தக்காளி சாதம், அதுக்கப்புறம் பாசுமதி ரைஸில் பண்ணுவோம். எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஃபைனலாக நம்ம வந்து காரம், உப்பும் போட்டுக்கலாம் தேவைப்பட்டதுன்னா. ஏன்னா ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டோம்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதில் வெஜிடபிள்ஸ் வேணும்னா நீங்கள் பாயில் பண்ண பச்சை பட்டாணி, கேரட், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும்.